அவருக்கே வெக்கம் கொஞ்சம் கூட இல்லை, சூடு சரணம் கொஞ்சம் கூட இல்லைன்னா அப்புறம் கலெக்டர்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, எல்லாத்துக்கும் மாவட்டம் முழுக்க என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், சகலத்தையும் வெட்டி கடக்கணும், சுரண்டி கடத்தணும், கோடிகளில் குவிக்கணும் அப்படின்றதுக்கு மட்டும் மந்திரிகள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக்கிறாங்களா? அவங்களுக்காக தான் அந்த பொறுப்பு இருக்குது. கன்னடத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சிறிதும் பெரிதுமாக ஒரு நூற்றுக்கணக்கான கன்னட அமைப்புகள் இருக்கிறது. அடிக்கடி இதுக்கு காட்ஃபாதராக நம்ம வாட்டாள் நாகராஜன் வந்துடுவார். அவர் அங்கே யாரும் மொழி வெறியன்லாம் சொல்கிறதே கிடையாது. வாட்டாள் நாகராஜனை மொழி வெறியன் அப்படின்னு கைது பண்ணி உள்ளே வைக்கிறது அப்படிலாம் அங்கே கிடையவே கிடையாது. அவர் பெயரில் அரசு ஒரு சாலை வச்சிருக்கு, வாட்டாள் நாகராஜன் சாலை. அந்த அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் சிலையும் வச்சுட்டாங்க அவர் உயிரோடு இருக்கும்போது. இப்போ நான் பார்த்தேன் அங்கே எந்த அளவுக்கு மதிக்கிறார்கள் பாருங்கள். சிறிதும் பெரிதுமாக அமைப்புகள் எல்லாருக்குமே அந்த கர்நாடக அரசு ஆண்டுக்கு இத்தனை கோடிகள்னு ஒதுக்குறது பணத்தை. தன்னுடைய மொழியை வளர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்றதுக்காக கன்னட அமைப்புகள் இருக்குல்ல, கன்னட மொழி சார்ந்து பேசக்கூடியவர்கள் சின்ன சின்ன குழுக்களாக அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, நேராக போவாங்க, கடையில் பேர் இல்லையா, பேர் பலகை ஆங்கிலத்தில் இருக்க அடித்து உடைப்பாங்க. காவல்துறை வரும். தமிழ்நாடு காவல்துறை மாதிரி இல்லை, ஏன்னா அது முதலமைச்சருடைய காவல்துறை. இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் ஐயா அவர்களாக இருந்தாலும் அவங்க நம்மவர்கள் கிடையாது. அதனால் அந்த காவல்துறைக்கு அந்த எண்ணம் வந்துடும். உடனடியாக அடித்து கிடிச்சு கையை காலை முறித்து உள்ளே தூக்கி வண்டியில் போட்டு கொஞ்சம் சிறைப்படுத்துவாங்க. கன்னடத்தில் அப்படி இல்லை, நீங்கள் நல்ல வேலையை செய்கிறீங்க அப்படின்னு அந்த கன்னட போலீஸுக்கு கூட பாராட்டுவாங்க, கையை வைக்காது. அடிப்பாங்க, உடைப்பாங்க, நொறுக்குவாங்க, அவ்வளோதான், கதையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. நீ என் மாநிலத்துக்குள்ளே நிர்வாகம் செய்கிற, தொழில் நடத்துகிற எதுவாக இருந்தாலும் பெயர் நீ கன்னடத்தில் வச்சுருங்க. ஆண்டுக்கு ஒரு முறை அந்த மொழி வழி மாநிலம்னு பிரியுது இல்லை, பிரிஞ்சது அந்த நாள் அவங்க எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு சின்னதும் பெரிதுமாக இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கவுங்க பகுதிகளில் அவங்கவுங்க வசதிக்கேற்ப எல்லா கடைகளிலும் போயிட்டு நிதி வசூல் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அன்னைக்கு அந்த வாரம் முழுக்க, அந்த மாதம் முழுக்க, ஒரு மாதம் முழுக்க நிகழ்ச்சி நிரல் மொழி குறித்து ரோடுகளில் அங்கங்கே பேருந்துகளில் எல்லாத்துக்கும் ஒரு கலை நிகழ்ச்சிகள் இப்படி கிராண்டாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. மிகச்சிறப்பாக. யாரும் காசு கொடுக்க மாட்டேன்னு முரண்டு பேசுறது இல்லை, மொழிக்காக அப்படின்றப்ப அவங்க அதை பாதி ஏமாத்துறாங்க, பாதி சாப்பிட்றாங்க, ஆனால் செய்கிறாங்க இல்லை அப்படின்றதுக்காக. அவங்க எப்படி இருக்கிறான் பாருங்கள் அந்த அரசு.